கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா ஆலமலையினுடைய வெப்பர் ரோடு என்ற இதுல இன்னைக்கு நம்ம கலாய்வு செய்யறோம். தோட்டத்தை சீரும் சிறப்போடு நம்முடைய சசிகுமாரும் திரு மிஸ்டர் செல்வகுமார் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாத்திரம் செடியெல்லாம் உள்ள வரதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? இந்த விதைச்செடியா? விதை செடி தான். இந்த விதைச்செடி இதை பிடுங்கி வச்சிருங்க பாருங்க. ஆமாம் சார். இங்கே இருங்க. இது என்ன பிரச்சனை இதில் உங்களுக்கு? இல்லை சார், இது நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. இது ஃபுல்லாமே சும்மா ஒரு மாதம் ஆச்சுன்னா உடனே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், இது சார் வெளிநாட்டிலிருந்து கோதுமை இறக்குமதி பண்ணதில் வந்த ஒரு கலை. இது இந்த பாத்தினின்னு சொல்கிறது இந்தியன் கலை கிடையாது. இந்த கலை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னால், இந்த விதைகள் காற்று வழியாக போகிறது. நீங்கள் எவ்வளோ கட்டுப்படுத்தினாலும் பக்கத்துக்குள்ளே இருந்து இந்த விதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கலை உடலுக்கு கெடுதல் தான். ஆஸ்மா வியாதி, அலர்ஜி, நல்லா புரிஞ்சுருங்க. ஆஸ்மா வியாதி, அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கலையை இதை மாதிரி தொடக்கூடாது, அரிக்கும். ஆனால் உலகத்திலேயே பெஸ்ட் கலை எதுன்னு உரத்துக்கு கலந்த பசுந்தாள் உரம் இதுதான். ஏன்னா மற்ற பசுந்தாள் உரங்கள் சீக்கிரம் மக்காது. இது இப்ப புடிங்கி போட்டா உடனடியாக மக்கி உரமா மாறிடும். அடுத்து விதைகள் வர வர புடிங்கி குழிக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். விதைகள் விழும், வளரும், புடிங்கி உள்ள போட்டா குழியில ஈரப்பதம் காக்கும். இல்லை சார், இப்போ நம்ம குழி உள்ளே போடுறோம்ல சார், இதை இப்போ அதுவே பிடிங்கி திரும்ப அதிலே போடுவோம். நீங்க உழுகிறதுக்கு உரம் வாங்கி போடுறதுக்கு இதான் உரம். இது உரச்செடி, கெட்ட விசச்செடின்னு ஒண்ணு இல்லை. அந்த கெட்டவனையும் இந்த கெட்ட கலைச்செடியும் உரமா மாத்த பழகுவோம். பசுமை பூமி விவசாயிகளை உணர வைக்கிற ஒரு அமைப்பு. அது இருக்கிற இலதள உரங்கள் எதுவுமே எடுத்து வெளியில போடக்கூடாது. ஏதா மேல் மண்ணுதான் நீங்க போடுற உரம் குப்பை தட்டுது. அதை சூடுக்கான வேர்களுக்கு அடுத்து இந்த களைகள், இதுதான் நமக்கு உரம். இதெல்லாம் தூக்கி இப்படி போடணும். அப்ப அந்த வேறு காயாது. வேறு காயாது, தண்ணி பருவத்தினால இங்க முளைக்காது. ஆனா இது வேறு காயாது, இதுல குளிர்ச்சி இருக்கும். அப்போ குருமைகள் உதிராது, மண்புழுக்கள் குளிர்ச்சியில வாழும். ஒவ்வொரு கலைக்கும் ஒரு உரம் இருக்கு. அதான் புரிஞ்சுற. ஒவ்வொரு கலைக்கா நம்ம தாத்தா காலத்துல கலைகளை வச்சுதான் போடுவோம் இளவல. அப்ப கலைகளை எடுத்து தூர சுத்தி பரப்போம். நீங்க என்ன செய்றீங்க? இதே மிகப்பெரிய அவரு எல்லாம் அங்க போடு, மட்டையில தூக்கி இதுல போடு. மட்டை இருந்தாலே களை வளராது சார். தென்னை மரத்துல ஊடு பயிரை என்ன போடலாம் சார்? இந்த மண்ணுக்கு இந்த பயிருக்கு ஊடு பயிர் என்ன போடலான்னு கேக்குறீங்க. இதுல விவாஸ் பாக்குக்கு அதிக தண்ணி வேணும். அதிக வெயில் பட்டா பாக்கு கருகும். அப்ப இந்த தென்னை மரத்துக்கு நிழல்ல 2 தென்னை மரத்துக்கு இடையில கடுக்காமாக்கன் ஒரு ஜாதிக்காய் இருக்கு, வறட்சியை தாங்கி வளர்றது. ஏன் பசுமை பூமி ஜாதிக்காயில கடுக்காமாக்கன் சொல்றேன்னு சொன்னா, பொதுவா ஜாதிக்காயில ஒட்டு கட்டுறா கீழே ஒண்ணு இருக்கு விதக்கண்ணு, மேல ஒண்ணு சேர்ப்பாங்க, ரூட் ஸ்டாக்கு சியோன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதிக்காயில விதக்கண்ணுல ஒட்டு கட்டுவான், அது வறட்சியை தாங்கி வளராது. காட்டு செடியில ஒட்டு கட்டுறதுதான் கடுக்காமாக்கனுடைய பசுமை பூமியினுடைய ஜாதிக்காய். வறட்சியை தாங்கி வளரும், பத்திரி வெயிட்டு, விதை வெயிட்டு, 3 வருஷத்துல ஒட்டுக்கு வந்துடும். அடுக்கடுக்கா இலைகள் வரும், அடுக்கடுக்கா சாயாது, நிறைய காய்க்கும், நிறைய வருமானம் கொடுக்கும். வறட்சியை தாங்கிறது கடுக்காமாக்கன். அப்ப விவசாய பெருமக்களே, சார் கேட்டது மாதிரி அதிக தண்ணி இருந்தா பாக்க போடுங்க. இத மாதிரிப்பட்ட பூமியில பாக்க விடும் வருமானம் கொடுக்கிறது ஜாதிக்காய் பெஸ்ட். அப்ப இனி தென்னையில நம்ம ஜாதிக்காய் போடுறோம், கடுக்காமாக்கன்
கடுக்காமாக்கன் ஜாதி. என்ன பிரீடு? கடுக்காமாக்கன். ஐயா சொல்லுங்க. கடுக்காமாக்கன் ஜாதிக்காய போட்டா அடுத்த தலைமுறை விவசாய தலைமுறை போக்கத்தவனுக்கு விவசாயம் சொல்றத விட்டுட்டு அரசர்களுக்கு தான் விவசாயம். ஓகே. உழுவார் உலகத்திற்கு அச்சாணி, உழுவார் உலகத்திற்கு அச்சாணி அத்தாது, அதனால விவசாயிகள் தான் அச்சாணி. ஓகே. நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,